ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவில் அண்ட் ஒனில் ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மாஸ் பீஸ், அதாவது மாஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிடிக்கிறது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க் இருக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வரும். இந்த பவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த பவர் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் பீஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். இது எதுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பொருள் தேவை. அதாவது இங்கே ஒரு பொருள் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரைலிங் வாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகணும், இதுக்கு மேலே நம்ம வச்சோன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அழகாக பார்த்தீங்கன்னா இந்த அழகாக இந்த இடத்துல நின்றுக்கிட்டு ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இங்கே நம்ம டோர் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்டோம்ல, இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, டோர் க்ளோஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வுட் பிளாங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டுறணும். போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி வரும். நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து மட்டும் பேஸ்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு கொடுக்கும். அதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அவங்க. அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்யணும். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி சேனல் மாதிரி ஒன்று ஓடிட்டுருக்கோம். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாஸ்க் வரும். என்ன சேனல் என்னது, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கீ மாஸ்டர் ஆஃப் தி செமிட்ரி. ஓகே, மிஸ்டியை ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைக்கணும். அதை எப்படின்னு வைக்கணும்னு சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வரும். அது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போட முடியும். இந்த மாதிரி கண்டென்ட் சூப்பரான வீடியோவில் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் ஸ்மால் கேபிள் ஒன்று தேவை. நம்ம இந்த இடத்துக்கு பேஸ்ட் பண்ணிடணும். போட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கீ எடுத்து போய்க்கலாம். ஓகேங்களா, இந்த கீ நம்மளுக்கு தேவைப்படும். முக்கியமாக கீயை மறந்துடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த இடத்துல குதிச்சுட்டு நம்ம ஷார்ட்கட் வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் சைடில் இந்த ஒரு டோர் இருக்கும், ஷட்டர். இந்த ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறணும். ஓப்பன் பண்ணி விட்டிங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுக்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீடு வந்து ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணது எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே போக மாட்டா. ஓகே, இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க நம்மளுக்கு. இது வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே நம்ம போகலாம். இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கீழே வச்சு போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிலா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் மாதிரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளான ஷேப்பில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி உங்களுக்கு சரியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மண் தோன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தேவை, ஷவல். அது ஷவல் நம்மளுக்கு தேவை. ஷவல் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஷவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தேடி பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஷவல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அடக்கி வச்சுக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து இப்போ தோண்டி பார்க்க போகிறேன். எது தோண்டி பார்க்குறேன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் கிடைக்கும். அதாவது ஸ்டாரு, அதில் எங்கே சிம்பிள் கிடைக்கும். அந்த சிம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே, ஒவ்வொன்று தோண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் நான். இங்கே வந்து பார்த்து எதாவது கிடைக்குதாடா, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம தேடி பார்க்கலாம், இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா, ஏதோ கிடைக்குமா. ஓகே, இங்கே வந்து பார்த்து எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ அடக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா, இங்கே வந்து பார்த்து ஃபுல்லாக தோண்ட முடியல. தோன்றேன் டைப்பில் தோண்டிடுறேன். ஓகே, தோண்டியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே ஏதாவது கிடைக்குமா, இங்கே ஃபுல்லாக தேடி பார்க்கலாம். எதுவுமே இல்லை. இங்கே ஏதாச்சும் நம்ம ஃபுல்லாக பற்றி தேடி பார்க்குற மாதிரி வரும் எல்லாமே. நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல ஏதாவது எங்கே இருக்குன்னு. ஓகே, ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டார் தான் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. இந்த ஸ்டார் கொண்டு போய் நான் வந்து நம்ம ஒரு இடம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல போய் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். இங்கே நான் ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். சாவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரம். சாவி இங்கேருந்து அது ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நாங்கள் வந்து ஸ்லோட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இந்த விஷயம் இருக்குது தான் நான் ஐடியா யூஸ் பண்ணோம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலை நிற்கிதுல, இந்த 2 சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேரக்ஷன் பார்த்து நின்றுட்டுருக்குல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கையில் வந்து 2 சிலை கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் நமக்கு முக்கியம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 15. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமை குறிக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. இது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டைமை குறிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நம்பர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டார் இன்னொரு ஒரு இது ஸ்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எப்படின்னா 10, 15 அதாவது நம்ம 10, 15க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் சரிங்களா. அந்த டைமிங் நமக்கு தேவை. இது எந்த இடத்துல எடுக்கணும்னு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்கு வந்துட்டேன்னா இங்கே டைமிங் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நம்ம டைம் டேரக்ஷன் மாத்திரமா வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மினிட் இது வச்சுக்கலாம். மினிட்டோடது வரும் நம்மளுக்கு. நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். 5, 10, 15 ஓகே 15 கரெக்டாக நம்ம வச்சு கீழே பார்த்தீங்கன்னா 10க்கு வைக்கணும் ஓகேங்களா. 10 கரெக்டாக வைக்கணும். நம்ம கரெக்டாக 10க்கு வச்சுக்கலாம். 10க்கு நம்ம வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக ஓப்பன் பண்ணி பார்க்க வெயிட் பண்ணுங்கள். கரெக்டான டேரக்ஷன் பொறுத்து நான் கரெக்டாக வச்சுக்கிறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அன்லாக் ஆயிடுச்சு. நான் அன்லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வச்சுருக்கிறோம். நான் அன்லாக் பண்ணிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஈஸியாக ஓப்பன் ஆகாது. கீழே டச் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு கிறிஸ்டல் ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கண்டுபிடிக்கணும். அது உங்களுக்கு எப்படி தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அதுவுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது இங்கே நம்ம ஒரு நிலா வச்சுக்கலாம். ஒரு நிலா வச்சுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தோணுன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுன இடத்துல இந்த ஷவல் போட்டு வந்துடுங்க. ஷவல் போட்டு சொல்கிறேன்னா நீங்கள் போட்டு வச்சு அடையாளம் அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஸ்டார் இருந்துச்சுல அந்த ஸ்டார் இந்த அடையாளம் நம்மளுக்கு ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது. அது எதுக்குன்னா இன்னொரு கிறிஸ்டைல நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதுவாக இருக்குது, ஒரு அம்பு மாதிரி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரோ மாதிரி இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது 3 ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் எதுனா இந்த கரெக்டாக நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சீட் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துருங்க. இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில இது இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போடுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அந்த அம்போட இது வேணும். அம்பு வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஓகே அம்பு வந்துருச்சு. அம்பு நம்ம ட்ரையாங்கிள் ஆல்ரெடி ட்ரையாங்கிள் இருந்துச்சு. நம்ம தெரிய மாற்றி விட்டேன். ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, மறுபடியும் போட்டுக்கலாம். அம்பு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இது ரோ மாதிரி அந்த இது நம்மளுக்கு தேவை. நம்ம இந்த ஒரு ரோப் மாதிரி இருக்கும். இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அன்லாக் பண்ண போகிறேன். ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுமா? இட்ஸ் ப்ளாக்டு. ஓகே, இது வந்து கரெக்டாக இல்லைன்னு காட்டிகிட்டு இருக்குது. மறுபடியும் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த மட்டும் தோன்ற மாதிரி வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிங்க ஓகேங்களா. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டே வரணும். அதாவது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்டாரும் கிடச்சிருச்சு. எனக்கு இப்போ சன்ஸ்டார் கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல போய் ப்ளேஸ் பண்ணுறேன் நான். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாவி இருந்துச்சுன்னா அந்த சாவி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ அந்த இடத்துக்கு போய்க்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இடம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஸ்டார் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் இது ஓப்பன் ஆயிரும் டச் பண்ணாலே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா சேஃப்டி இது கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாஸ் பீஸ் கிடச்சிடும். அதாவது ஐ பார்ட்டான அது கண்ணுக்கு பார்ட்டான பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் பீஸ் கிடச்சிடும். இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த இடத்துல நம்ம கிரைல் பார்த்தோம்ல அந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம போய் வச்சிடலாம். நம்ம இப்போ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் டோரை சாத்தி அதை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அதாவது ஒரு இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒரு சாப்டர் பற்றி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த கிறிஸ்கேலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வர இடத்துல இருக்காது. அதாவது நீங்கள் பற்றி கிறிஸ்கேலை பற்றி கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதையுமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல அந்த கிறிஸ்கேல் இருக்குன்னு ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டோரை திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேக் கரெக்டாக ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்டெப்பு போகுதில்ல அந்த ஸ்டெப் இருக்கிற இடத்துல கன்ஃபார்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டெப் இருக்குங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் ஒரு இடம் போகும். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, எங்கடா இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே இல்லை. ஓகே, இங்கே இல்லை. இப்போ சைடில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல எங்கேயா வச்சுருக்கானு இந்த இடத்துல இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து சில நேரம் இருக்கும். இந்த இடத்துல தேடிக்கிங்க ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரூம் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த கிறிஸ்கேல் எங்கே இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்து செக் பண்ணி பாருங்கள் கிடைக்குதானே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல நிறைய நாள் வைப்பாங்க.
இந்த இடத்துல நீங்கள் தேடிக்கிங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்கேல் வந்து இங்கே வச்சிருக்காங்க. இந்த கிரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கொண்டு போய் மறுபடியும் அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த மாஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒவ்வொரு மாஸ் பீஸ் வந்து ஒவ்வொரு வீடியோ கண்டென்ட் நான் போடுறேன். ஏன்னா லாங் வீடியோ நம்மளால் போட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் வீடியோ போடுறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. பை பை, டேக் கேர்.